வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இது நவம்பர் 21 கார்த்திகை 6. இன்றைய தினத்தில் வானிலை அமைவு மற்றும் இன்றைக்கான மழைப்பொழிவு வாய்ப்புகள் எந்தெந்த மாவட்டங்களில். தென்கிழக்கு வங்கக்கடலில் எதிர்பார்க்கப்படும் தீவிர நிகழ்வு. புயல் அச்சுறுத்தல்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய நிலையிலான நமது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி அண்ணாதுரை. இன்றைக்கான மழைப்பொழிவு மற்றும் இன்றைக்கான வானிலை அமைவு இதை பார்ப்பதற்கு முன்னர் தென்கிழக்கு வங்கக்கடல் நிகழ்வு பற்றி பல்வேறு மாற்று கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நமது நிலைப்பாட்டில் மாற்றமில்லாமல் இந்த விளக்கம் நீடிக்கிறது. நமது முதற்கட்ட வானிலை விளக்கம் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் எவ்வித மாற்றங்களும் இல்லை என்றுதான் கூற வேண்டும். நினைவூட்டலுக்காக தென்கிழக்கு வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாகிறது காற்று சுழற்சி தாழ்வு பகுதி 22, 23 இந்த தேதிகளில் சுழற்சி வலுப்பெற்று நகரத் தொடங்கக்கூடிய நிலையில் தாழ்வு பகுதியாக மாற்றமடைந்து வரும் 23ஆம் தேதி பிற்பகல் அல்லது மாலை இரவு தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியை நோக்கி வந்தடையவும், அடுத்த கட்டமாக இந்த தாழ்வு பகுதியானது ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தென்னிலங்கை நோக்கி நகர்ந்திடவும், வரும் 24ஆம் தேதி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தென்னிலங்கையை கரை நெருங்கி கரை நகரவும் வாய்ப்புகள் இருக்கின்றன. இதுவே நமது முதற்கட்ட விளக்கமும் ஆகும். அடுத்த கட்டமாக வரும் 25ஆம் தேதி வரை இது இலங்கையின் ஊடே நகர வாய்ப்பிருக்கிறது. இலங்கைக்கு தென்னிலங்கை ஒட்டி நகர்ந்திடவும் 25ஆம் தேதி ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இது வட இலங்கையின் மீது நகர்ந்து டெல்டா மாவட்டங்களை நோக்கி விரைவாக நகரவும், சற்றே நீடித்து அதாவது 25, 26 இந்த தேதிகள் வரை ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வட இலங்கை தெற்கு டெல்டா பகுதிகளை உள்ளடக்கிய பகுதிகளை இந்த நிகழ்வானது கடந்து என்றால் அந்த பகுதிகளின் மீது நகர்ந்து மழை பொழிவை தீவிரப்படுத்தும் அமைவாக அமையும். இந்த மழைப்பொழிவு 24ஆம் தேதி முதலே தொடங்கிவிடும். பெரும்பாலான மாவட்டங்களில் 23ஆம் தேதியே கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவு தொடங்கிவிடும். 25, 26 தேதிகளில் நின்று நிலை பெறக்கூடும். வட இலங்கை மற்றும் நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களினுடைய தெற்கு பகுதிகள் மற்றும் மன்னார் வளைகுடா இந்த பகுதியை உள்ளடக்கியும் இந்த நிகழ்வு நீடிக்கக்கூடும். ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நீடிக்கக்கூடும். இதுதான் முதற்கட்ட விளக்கம். இதுவே தற்போதைய நிலைப்பாடும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் நாம் எதிர்பார்ப்பது. ஆக 48 மணி நேரங்கள் நீடித்து நிச்சயமாக கனமழை அதிகனமழை பொழிவை கடலோர மாவட்டங்களில் ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக தென் கடலோர மாவட்டங்கள், அநேக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் சென்னை வரையிலான வடகடலோர மாவட்டங்களிலும் இந்த நிகழ்வு இந்த நகர்வில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும். முதற்கட்டமாக. இரண்டாம் கட்டம் இந்த நகர்வு அடுத்த கட்டமாக கரை நகரும். டெல்டா மாவட்டங்களின் ஊடே நகரும். அதில் மாற்றம் ஏதும் இல்லை. இந்த நிலையில் தான் நாம் நகரக்கூடிய நிலையில காற்று குவிதல் தென் மாவட்டங்களை நோக்கி வலுவடையும். அதாவது இதர கடலோர மாவட்டங்களை தவிர்த்த இதர மாவட்டங்களுக்கு வலுவடையும். குமரி, நெல்லை, தென்காசி, விருதுநகர், தேனி இந்த மாவட்டங்கள் வரை காற்று குவிதல் வலுவடையும். மழைப்பொழிவு அந்த மாவட்டங்கள் வரை நீடிக்கும். அநேக தெற்கு உள் மாவட்டங்களுக்கு 26ஆம் தேதியிலேயே மழைப்பொழிவு வலுவான மழைப்பொழிவாக ஏற்பட தொடங்கும். இது கரை நகரக்கூடிய நிலையில் 26, 27 இந்த 2 தேதிகளிலுமே மேற்கு மத்திய மாவட்டங்களில் நிச்சயமாக வலுவான மழைப்பொழிவு கனமழை பொழிவு நீலகிரி மாவட்டம் வரை
கோவை, ஈரோடு இந்த மாவட்டங்கள் வரை நிச்சயமாக காற்று குவிதல் ஏற்படுத்தும். சுழற்சியானது வலுவான சுழற்சி, விரிவான சுழற்சி, பரந்த சுழற்சி. எனவே காற்று குவிதல் விரிவடையும். வலுவான மழைப்பொழிவை, வலுவான ஈரப்பதத்தை, வளிமண்டல ஈரப்பதத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நிச்சயமாக நல்ல மழைப்பொழிவை ஏற்படுத்தும். அதே போல இதன் ஒவ்வொரு நகர்விலும் வடக்கு உள் மாவட்டங்களுக்கு மழை நீடிக்கும். கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வரை, நிச்சயமாக ஆந்திரா மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வரை நிச்சயமாக முதற்கட்ட 2ஆம் கட்ட மழைப்பொழிவு வலுவுடன் நீடிக்கும். முதற்கட்ட மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்களில் வலுவாக தொடங்கி 2ஆம் கட்ட மழைப்பொழிவும், அதாவது 26, 27 தேதிகளில் 25, 26 முதற்கட்டம், 26, 27 2ஆம் கட்டம். இந்த 2ஆம் கட்ட மழைப்பொழிவு கிட்டத்தட்ட அநேக மாவட்டங்களில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும். முதற்கட்ட மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்களில் வலுவான மழைப்பொழிவை ஏற்படுத்தும். அதனை சார்ந்த உள் மாவட்டங்களிலும் நல்ல மழைப்பொழிவை ஏற்படுத்தும். 27, 28, 29 இது 3ஆம் கட்ட நிலை. இந்த நிகழ்வு கரை கடந்து விடும். டெல்டா மாவட்டங்களில் அதிகபட்சமாக கரை கடந்து நகரும். ஒரு கால் உயரழுத்தம் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களை ஒட்டி வடக்கு பகுதிகளில், வடமேற்கு பகுதிகளில் உயரழுத்தம் வலுவடையக்கூடிய நிலையில் இந்த சுழற்சியானது கரை நகர்ந்து, அதாவது டெல்டா மாவட்டங்கள் மீது நகர்ந்து வலுவிழக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதில் மாற்று கருத்து ஏதுமில்லை. கரை நகர்ந்து வலுவிழக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அவ்வாறு வலுவிழக்கக்கூடிய நிலையில் கடல் பகுதியை நோக்கி விடுபடலாம். மெலிந்த சுழற்சியாக அல்லது ஒரு தாழ்வு பகுதியாக விடுபடலாம். அதன் பிறகு கூட மீண்டும் அது தெற்கு வடக்கு டெல்டா பகுதிகளிலோ அல்லது புதுச்சேரி, அதற்கு கடலூர் இந்த மாவட்டங்களை சார்ந்தோ நகர்ந்து மீண்டும் மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாகவே நீடிக்கும். அதாவது இந்த நிகழ்வுக்கு தடை ஏற்படுத்துவது வடமேற்கு உயரழுத்தம் மற்றும் வடக்கு மாவட்டங்களில் ஆந்திர எல்லையோர பகுதிகளில் நிலவக்கூடிய உயரழுத்தம் இது வடக்கு நோக்கி நகர விடாது. அதன் காரணமாகவே இந்த நிகழ்வு நாம் டெல்டா மற்றும் அதிகபட்சம் போனால் புதுச்சேரி வரை இது நகர்ந்து கரை கடந்து வலுவான மழைப்பொழிவை ஏற்படுத்தும். உண்மையில் கரை கடக்கக்கூடிய இந்த நிகழ்வு கரை கடக்கக்கூடிய இடம் என்பது அது தென்னிலங்கையை தான் குறிப்பிடணும். தென்னிலங்கையின் ஊடே தான் அது நகரக்கூடும். அப்படி இல்லாட்டி கூட இது வட இலங்கையை சார்ந்து நகரக்கூடும். உண்மையில் கரை கடக்கக்கூடிய இடம் தமிழகம் அல்ல, அது இலங்கை என்றுதான் கூற வேண்டும். வட இலங்கை அதிகபட்சமா வட இலங்கை, மேலும் ஒரு வாய்ப்பா தென்னிலங்கை என்றுதான் கூற வேண்டும். எனவே கரை கடப்பது ஒரு முக்கிய நிகழ்வு இந்த இடத்தில் தேவையில்லை. ஏன்னா இது ஒரு மழை தரும் நிகழ்வு, காற்று பாதிப்பு இல்லாத மழை தரக்கூடிய நிகழ்வு, தீவிர மழைப்பொழிவை அநேக மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய நிகழ்வு என்ற அளவில் தான் இதை பார்க்கணும். இதை புயல் என்றோ புயல் காற்றடிக்கப் போகிறது என்றோ அச்சுறுத்தல்கள் தேவையில்லை. நிச்சயமாக இது புயல் நிகழ்வு அல்ல. ஆனால் கரை நெருங்கும் போது ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நெருங்குகிறது. புயலுக்கு முதல் நிலை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இது கரை நகரும் போது வலுவிழக்கிறது. எனவே காற்றினுடைய வேகம் குறையும். இது அப்படியே நேரடியாக நாகப்பட்டினத்திலோ அல்லது கோடியக்கரையிலோ அல்லது பாம்பனிலோ கரை கடந்தால் இதனுடைய தீவிரம் வேறு. ஆனால் ஏற்கனவே அது இலங்கையின் மீது வலு குறைந்தே உள்ளே வருகிறது. எனவே காற்று அச்சம் தேவை இல்லை. என்னை பொறுத்தவரையில் எனது தனிப்பட்ட கருத்தாக காற்று அச்சம் தேவையில்லை. இது ஒரு புயல் அல்ல, புயலுக்கு பேரும் தேவையில்லை. எனவே பேரிட்டு வரக்கூடிய அந்த செய்திகள் உண்மைத்தன்மை உங்களுடைய பார்வைக்கு அதை விட்டுவிடுகிறேன். இதுவே இந்த நிகழ்வு பற்றிய இன்றைய நிலையிலான நமது விளக்கமாக இருக்கிறது. நாளைக்கும் நிச்சயமாக இதே இருக்கும். நீங்களே அதை கண்கூடாக பார்க்கலாம். இன்றைய நிலையிலான வானிலை அமைப்பு குமரிக்கடலுக்கு தென்கிழக்கில் நீடிக்கக்கூடிய அந்த கீழடுக்கு சுழற்சி கடந்த 3-4 தினங்களாக டெல்டா மாவட்டங்களிலும் தென் கடலோர மாவட்டங்களிலும் குமரி வரையிலான தென் கடலோர மாவட்டங்களிலும் நல்ல மழைப்பொழிவை ஏற்படுத்தி வருகிறது. இன்றைய நிலையில் அது சற்று மேலும் தென்கிழக்கில் நகர்ந்திருக்கிறது.
கிழக்கு வடகிழக்கு காற்று குவிதல் கடலோர டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகள் வழியாக தென் கடலோர மாவட்டங்கள் வழியாக சுழற்சி நோக்கி நகர்கிறது. இந்த காற்று குவிதல் கிழக்கு மற்றும் வடகிழக்கு காற்று இணைஞ்சா மழை பொழியும், இல்லை வடகிழக்கு காற்று மட்டும் வந்ததுன்னா பனி பொழியும். இதுதான் இது வடக்கு மாவட்டங்களில் வட கடலோர மாவட்டங்களில் அத்தகைய நிலை காணப்படுகிறது. பனிப்பொழிவும் மழைப்பொழிவாக மாறும். கிழக்கு வடகிழக்கு தெற்கு காற்று இணைந்தால் கனமழை அதிகனமழை ஏற்படும். இது நேற்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் நேற்றுக்கு கடலோர பகுதிகளில் அத்தகைய நிலை ஏற்பட்டது. இது இன்றைய நிலையில் சற்று தென்கிழக்காக நகர்ந்திருக்கக்கூடிய அந்த கீழடுக்கு சுழற்சி காற்று குவிதலை சற்று விலக்கி இருக்கிறது உள்பகுதிகளை விட்டு. எனவே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் கடலோர பகுதிகளில் மட்டும் நீடிக்கும். தென் கடலோர பகுதிகளில் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, குமரி இந்த மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவு இன்றைய நிலையில் நீடிக்கும். மிதமானது முதல் கனமழைக்கும் வாய்ப்புகள் ஆங்காங்கே ஏற்படும். குமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை தெற்கு பகுதிகளில் சற்று கூடுதல் மழைப்பொழிவிற்கு, அதாவது கனமழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய தெற்கு, திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் வாய்ப்பு இருக்கலாம். பரவலான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் குறைய தொடங்கும். ஏற்கனவே நேற்றைய விளக்கத்தில் தெரிவித்ததுதான், நாளை முதல் மழைப்பொழிவு குறையும். கடலோர பகுதிகளில் மட்டும் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு ஏற்படும். நாளைய தினத்திலும் கடலோர பகுதிகளில், முழுமையா இல்லை, அதாவது டெல்டா கடலோர பகுதிகளில், தென் கடலோர பகுதிகளில். மற்றபடி மற்ற இதர மாவட்டங்களில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் நாளைய தினம் இல்லை. இன்றைய தினமும் இதர மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் ஏதும் இல்லை. அதாவது மேற்கு மத்திய மாவட்டங்கள், வடக்கு மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள் மற்றும் தெற்கு உள் மாவட்டங்களில். இதுதான் தற்போதைய வானிலை நகர்வாக இருக்கிறது. வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றொரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.